இந்தியா பாகிஸ்தான் இந்தியா வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும். இந்த டைம்ல இந்த ஒரு போர் தேவைன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் வந்து இந்த போர் தேவை. வீணாக வந்து அவனுக்கு தகராறு பண்ண நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம ஆளுங்களை போட்டு இது பண்ண நம்ம சண்டைக்கு போகிறது இல்லை. அவனாக வந்தானுங்க இது பண்ணுறான். ஆனால் நம்ம ஆளுங்க வந்து அது சரியான முறையில் அது மெயின்டைன் பண்ணுறாங்க. பாராட்டத்தக்கக்கூடிய விஷயம் அது. இந்த போர் எத்தனை நாள் போகும் அப்படின்னு அது நம்ம எப்படிங்க சொல்ல முடியும்? சொல்லுங்கள். இன்னும் அவன் எவ்வளோ இதாக இருக்கான்னா நம்ம இந்தியா கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பாங்க. அதாவது தமிழ்நாடு தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறோம். தமிழ்நாடு இல்லையா, இந்தியா ஜெயிக்கும்னு நினைக்கிறோம். நாங்கள் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, கண்டிப்பாக தான். தீவிரவாதியை ஓய்க்கிறதுக்கு அவங்க போராடுறாங்க. நாட்டில் தீவிரவாதத்தை ஓய்க்கிறதுக்கு ரவுடிஸ்ட் ஓய்க்கிறதுக்கு போராடுறாங்க. அவ்வளோதான். சண்டெல்லாம் போட்டதுல வேஸ்ட்டு. காம்படிஷனும் போனா நல்லது. சண்டை என்னத்துக்கு வேஸ்ட்டா? ஒருத்தருக்கு வந்து அடித்து சாகிறதுல என்ன இருக்குது சொல்லுங்கள். சமரசமாக பேச்சுவார்த்தை பண்ணினா தான் நல்லா இருக்கும். ஆனால் அவங்க வந்து நம்ம நாட்டோட சுற்றுலா பயணிகள் மேலே தாக்குதல் பண்ணாலும் அதுதான் அவங்க தப்பு. அவங்க செஞ்சது தப்பு தான். இன்னும் செய்யக்கூடாது. அது நடக்கக்கூடாது. நம்ம முதல் இந்தியா தான் முக்கியம். அதுக்கப்புறம் வேறு வெளிநாடுகள் எல்லாமே. இந்தியா தான் வந்து பாகிஸ்தான் மேலே போர் நடத்திட்டு இருக்கு. ஆமாம். ரெண்டு நாட்டு ராணுவமும் மாற்றி ஒருத்தர் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லையில் இந்தியாவுக்கு தான் நமக்கு கஷ்டப்படுறாங்க. நம்ம ஆளுங்க இந்தியாவுக்கு தான் கஷ்டப்படுறாங்க. வெளிநாட்டுக்கு கஷ்டப்படல. போர் நடக்கலாம்னு நினைக்கிறீங்களா? நடக்கலாம்பா, நடக்கலாம். ஆனால் நம்ம ஆளுங்க கரெக்டாக வந்துடுவாங்க. அதில் வந்து மக்கள் வந்து நல்லா இருக்கணும், சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும். அதுதான் முக்கியம். பக்கத்து நாடுனாலே எதிரியாக நினைக்கக்கூடாது. அது முதல்ல தப்பு. எடுத்தோடனே அவங்க நம்மளுக்கு எதிரி, நம்மளுக்கு அவங்க எதிரி அப்படின்னு நினைக்கக்கூடாதுல்ல. சமாதானமாக இருக்கிறதுக்கு என்ன முயற்சியோ அதை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். அதுதான் நல்ல கருத்து. கண்டிப்பாக நடக்கணும். அது ஏன்னா 26 பேர் கால் பண்ணாங்கல்ல, அதுக்கு நமக்கு பண்ணிதாங்கண்ணா. அது கண்டிப்பாக நாடு கேட்டான். அது சரியான மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் மோடி பண்ணுறது கேட்ட முறை தான். அது தப்பு நான் சொல்ல முடியாது. நான் அது கேட்டு தான். அது முன்னே பண்ணன்றான். அது நமக்கு பாதிக்கப்படாது, அது அவனுக்கு பாதிக்கப்படும். புரியுதா? அது நமக்கு பாதிப்பு வாய்ப்பு இருக்குது. இப்போ முத்திராவனாக்கா அவன் சீனாக்காரன் வராதுன்னு தான் பிச்சு கிடையாது. அவன் வந்து சீனா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இது ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நம்ம பாரதம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுவும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு நிறைய பேர் ஆதரவு தராங்கல்ல, ஆதரவு நிறைய பேர் தராங்க நம்மளுக்கு. நான் எல்லா நாடு ஃபுல்லாக நமக்கு ஆதரவு தராங்க. இப்போ நம்மளுக்கு அந்த நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் பிரதம் பண்ணுறது வந்து கரெக்ட் தான். அது சரியான மாதிரி பண்ணுறாரு. அவர் தப்பு கிடையாது. அதை பற்றி நினைக்கிறேன். அதை பற்றி இப்போதைக்கும் ஐடியாவில் ப்ரோ. ஏன்னா பர்சனலாக நிறைய லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதை பற்றி நினைக்கும் போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் வந்து நல்லா கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். எந்த ஒரு வாரில் எந்த ஒரு இழப்பும் இல்லாமல் நடந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இந்த மாதிரி வாரில் நடக்கலாமா வேணாவா அப்படின்னு நடக்காமல் இருக்கிறது நல்லது. அதை தாண்டி நடக்குது அப்படின்னாக்கா நம்ம இறங்கி செஞ்சு தான் ஆகணும். ஸோ பண்ணுவோம். ஆக்சுவலி நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியுது. அதை பற்றி டீட்டெயில் எனக்கு எதுவும் தெரியலை. ஃபஸ்ட்டு நம்மளை அட்டாக் பண்ணாங்க அந்த இந்த காஷ்மீரில். ஸோ அதுக்கு நம்ம பழி வாங்கிறதுக்கு பாகிஸ்தானை நம்ம அடிக்கலை. நம்ம போய் ஃபஸ்ட்டு அந்த இருக்கிற டெரரிஸ்ட்டை தான் அட்டாக் பண்ணிட்டு வந்தோம். பட் ஆனால் அவங்க அதை புரிஞ்சிக்காமல் நம்மளோட சிவிலியன்ஸ் அடிக்க வர்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சும்மா இருந்தால் அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் நம்ம திருப்பி அட்டாக் அடிக்கிறோம். அவங்களுக்கு பலத்த சேதம். அவங்க யூஎன் அங்கே போய் யுனைடெட் நேஷனில் கூட போய் பேசினாங்க. அங்கேயும் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. நம்ம போட்ட அடியில் அவங்க தாங்க முடியல. நம்ம இன்னும் அடிக்கலை, சாதாரணமாக தான் ஒன்றும் தட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ரியலாக இன்னும் போட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபுல் ஸ்ட்ரென்த்து காமிச்சோன்னா பாகிஸ்தானே அழிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பாகிஸ்தான் தப்பிக்கணும்னா அவங்க அந்த அமைதி அவங்க வேணும்னு நினச்சாங்கன்னா இதோட அவங்க அட்டாக் பண்ணுறதை விட்டால் நம்மளும் பீஸ் இதை விரும்புவோம். இல்லை அவங்க வார் தான் வேணும் அப்படின்னாங்கன்னா நம்மளும் அடித்து அவங்களை தும்சம் பண்ண வேண்டியதுதான். அது வந்து இவங்க பண்ணுற பழி தான் நடக்குது. வேறு என்ன பண்ணுற பழி தான். டிஎம்கே வாங்குறதுனால வந்து சப்போர்ட் பண்ணுறது நடக்கிறது தான். இல்லை, இந்திய ராணுவமும் பாகிஸ்தான் ராணுவமும் சண்டை போட்டுட்டு இருக்கு எல்லையில். அதை பற்றி நினைக்கிறீங்க? ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி சண்டை போடுறாங்க. கார்கிலுக்கு அப்புறமா ஒரு 30 வருஷம் கழிச்சு அது சண்டை போடுறாங்க. ஆமாம், அதை பற்றி நினைக்கிறீங்க? அது தவறு தானே நடக்கிறது உண்டு. ஆமாம், இதனால மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஆமாய்யா. நாட்டுக்கு போர் நல்லதா கெட்டதா? போர் கெட்டது தானே. அது எப்படி நல்லதாகும்? நல்லதா? அது கெட்டது தானே அது. இவ்வளோ நாள் எவ்வளோ 30 வருஷமாக இந்த பிரச்சனையே இல்லை. அந்த இப்போ பிரச்சனை வருது. அதுக்கெல்லாம் காரணம் இதுதான் நடக்குது. சரி.